ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சரீனா கிச்சன். இன்றைக்கி என்னுடைய காலை வேலை ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் காஃபி போட பாலை கொதிக்க வச்சாச்சு. அது கூடயே நான் காஃபி தூளும் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா, நான் பச்சரிசி 1 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சரிசி வச்சு பொங்கல் மாதிரி ஒரு கிச்சடி செய்யலாம்ட்டு அதுக்கு 1 கப் எடுத்து வச்சுருக்கிறேன் பச்சரிசி. காஃபி ரெடி ஆயிடுச்சு. அது கூடயே என்னுடைய லாஸ்ட் பையனுக்கு டீ தான். பச்சரிசியை நான் 3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி டம்ளரில் நான் 4 டம்ளர் தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்க போகிறேன். அப்படியே தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் ஒரு பாத்திரத்துக்கும் காய வச்சுருக்கிறேன். அது கூட 1 கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். பாசிப்பருப்பை இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். வறுத்து எடுத்துக்கிட்டு பாசிப்பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொதி வர்றாப்புல இருக்குது. அது கூடயே நம்ம வறுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்துக்கிடுவோம். அது கூடயே நான் ஒரு 6 ஏலக்காய் இடித்து தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் அது கூட சேர்த்துக்கிடுவோம். நல்லா இப்போ தான் வெந்து வருது. அது கூட நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்படி பார்த்திங்கன்னா நான் ஒரு தேங்காய் தான் எடுத்துருக்கிறேன். தேங்காய் நல்லா திருவி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான். பொதுவாகவே இந்த மாதிரி பொங்கல் கிச்சடி எல்லாத்துக்கும் ஃப்ரெஷ்ஷாக போட்டால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். பொங்கல் டயத்தில் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த வீடியோ போடுறேன். தண்ணியுமே நல்லா இஞ்சி வந்துருச்சு. இன்றைக்கி வெல்லத்துக்கு பதிலாக சுகர் தான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு சுகர் போட்டால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பூவையும் சேர்த்துக்கிடுவோம். தேங்காய் பூ ஒரு அரை மூடி எடுத்துக்கிடலாம். கொஞ்சமாக நெய் எடுத்து முந்திரியும் கிஸ்மிஸையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதையும் அந்த பாச்சோரோட சேர்த்துக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பச்சரிசியில் செஞ்ச கிச்சடின்னு சொல்லலாம், சோறுன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கிறலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.